வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நெஸ்டட் for loop பார்ப்போம். நெஸ்டட் சொன்னால் நெஸ்டட் for loop சொன்னால் ஒரு for loopக்குள்ளே இன்னொரு for loop அர்த்தம். தனியாக for loop கண்டில்லை, while loopக்கு இருக்கலாம், ifக்கு இருக்கலாம். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரக்சர் அமைக்கிற மாதிரி அமைச்சோம்னா நெஸ்டட்னு சொல்கிறது. இப்போ இது ஒரு for loopக்குள்ளே இன்னொரு for loop அமையக்கல, அதை நாங்கள் நெஸ்டட் for loopனு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா பெரிய for loop ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே பிறகு சின்ன for loop ஒன்று இருக்குது. நெஸ்டட் for loop என்று சொல்கிறோம் நாங்கள். இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா விளங்கும். இதுக்கு முதல் நான் ஒரு இந்த எக்ஸாம்பிள் இருக்கா ரன் பண்ணி பார்ப்போம். இந்த கிளாஸுன்ற பேர் வந்து நம் பேட்டர்ன். இந்த மெயின் மெத்தடுக்குள்ள இதை கவனிச்சிங்கன்னா ஒரு for loop ஒன்று ஸ்டார்ட் பண்ணுது. இந்த for loopக்கு பாவிச்ச வேரியபிள் ஐ, இந்த ஐ வந்து ஆரம்பத்தில் 1 வேல்யூ எடுக்குது. ஐ 4 விட சின்னனாக இருக்கும்போது வேலை செய்யும். இப்போ முதல் தரம் ஐ 1 எடுத்துக்கொண்டு வேலை செய்யும். திருப்பி ரெண்டாம் தரம் வரும்போது ஐ 1ஆல் கூடி 2 எடுத்துக்கொண்டு வேலை செய்யும். மூணாம் தரம் ஐக்கு 3 எடுத்துக்கொண்டு வேலை செய்யும். இப்போ 3 தரம் இந்த லூப் வேலை செய்யும். சரி, முதல்ல இந்த ஐக்கு 1 எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு வருது. வந்தால் என்ன சொல்லியிருக்கேன்டா புது லைனுக்கு ரங்க சொல்லியிருக்கு. எங்கே கேர்சர் நின்றாலும் இன்சர்ஷன் பாயிண்ட் நின்றாலும் புது லைனுக்கு ரங்க சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு இதை நாங்கள் அவுட்புட் விண்டோ ஒன்று பார்த்தோம்னால் புது லைனுக்கு ரங்கும், அவ்வளோதான். இனி அடுத்த for loop ஒன்று ஸ்டார்ட் பண்ணுது. விளங்கி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் முதல் for loopக்குள்ளே நிற்கிறீங்கள், அதில் ஐக்கு 1 என்ற வேல்யூ வச்சுக்கொண்டு நிற்கிறீங்கள். இப்போ ரெண்டாவது for loop ஸ்டார்ட் பண்ணுது. இந்த ரெண்டாவது for loop ஜே என்ற வேரியபிளை வச்சுக்கொண்டு வேலை செய்ய போது. ஜேக்கு ஆரம்ப வேல்யூ 1, இந்த ஜே 5 விட சின்னனா அல்லது சமனாக இருக்கும்போது வேலை செய்யும். ரெண்டேக்கில் இந்த ஜே வந்து 5 எடுக்கே மூடும். ஜே 1 எடுக்க வேலை செய்யும், 2 எடுக்க வேலை செய்யும், 3 எடுக்க வேலை செய்யும், 4க்கு வேலை செய்யும், 5க்கு வேலை செய்யும். இப்போ ஜேக்குள்ள 1 எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு வருது. அப்போ இங்கே வரைக்குள்ள ஐக்குள்ளே இருக்கிற வேல்யூ 1, ஜேக்குள்ளே இருக்கிற வேல்யூ 1. நீங்கள் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறீங்க, ஜேயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறீங்க. இப்போ ஜே பிரிண்ட் பண்ண சொன்னால் ஜேக்கு இருக்கிற வேல்யூ 1 பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த சின்ன for loopன்ற முடிவு, ஜே வேரியபிளை கொண்ட லூப்புன்ற முடிவு என்ற முறையில் அது இங்கே தான் போகும். இந்த லூப்புன்ற இந்த க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டை கண்ட உடனே அது இங்கே தான் போகும். இங்கே போய் ஜே இப்போ உண்டால கூட்டும். அப்போ ஜே இப்போ 2ஆக மாறுது. இப்போவும் ஐக்குள்ளே இருக்கிற வேல்யூ 1 தான், மறக்காதீங்க. ஜே 2 எடுத்துக்கொண்டு 2 5 விட சின்ன முறையில் திருப்பி வேலை செய்யுது. இப்போ ஜேயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு 2 பிரிண்ட் பண்ணணும். இப்போ 2 அந்த 1க்கு பக்கத்தில் பிரிண்ட் பண்ணுமா, கீழே பிரிண்ட் பண்ணுமா? பக்கத்தில். ஏனெண்டா அப்போதே 1 பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறபடியால் பக்கத்தில் கேர்சர் நின்றுருக்கும். அதால் இப்போ 2 பிரிண்ட் பண்ணும் அந்த இடத்துல. இப்போ திருப்பி போய் ஜேயை 3 ஆக்குது. 3 5 விட சின்ன நல்ல சமன்றது உண்மை. 3 பிரிண்ட் பண்ணும். திருப்பி போய் ஜேயை 4 ஆக்குது. 4 5 விட சின்ன நல்ல சமன்றது உண்மை. 4 பிரிண்ட் பண்ணுது. திருப்பி போய் ஜே 5 ஆக்குது. 5 5 விட சின்ன நல்ல சமன்றது உண்மை. இப்போ 5 பிரிண்ட் பண்ணுது. திருப்பி போய் ஜேயை 6 ஆக்குது. 6 5 விட சின்ன நல்ல சமன்றது பொய். அதால் இந்த சின்ன லூப்பை விட்டு வெளியில் வருது. சின்ன லூப்பை விட்டு வெளியில் வந்த ஒழிய பெரிய லூப் இப்போவும் ஐ என்ற வேரியபிளுக்குள்ள 1 என்ற வேல்யூ வச்சுக்கொண்டு நிற்குது. அப்போ திருப்பி இந்த பெரிய லூப் ஐயை 1ஆல் கூட்டும். இப்போ ஐக்கு பெறுமதி 2 ஆகும். 2 4 விட சின்னன்றது உண்மைன்ற முறையில் இந்த லூப் திருப்பி வேலை செய்ய போது இங்கே வந்து கேர்சர் இப்போ பக்கத்தில் நின்றது புது லைனுக்கு ரங்குது. இப்போ பழையபடி இந்த for loop ஆரம்பத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. அப்போ ஜேக்குள்ளே 1 வச்சு துவங்க போது 5 வரை ஓட போது ஒவ்வொரு காலம் ஜேயை பிரிண்ட் பண்ணுது. ரெண்ட முறையில் எங்களுக்கு வடிவாக தெரியும். இப்போ கேர்சர் புது லைனில் நிற்கிது. அப்போ ஜேக்குள்ளே 1 பிறகு 2 பிறகு 3 பிறகு 4 பிறகு 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணினோடனே சின்ன for loop முடியும். திருப்பி பழையபடி ஐ 3ஆக மாறும். 3 4 விட சின்னன்றது உண்மை. இங்கே வருது புது லைனுக்கு ரங்குது. அப்போ புது லைனுக்கு ரங்குது. இப்போ ஜே திருப்பி ஜே லூப் ஸ்டார்ட் பண்ணுது. ஐ 1ல் இருந்து
5 வரைக்கும் ஓடப்போது ஒவ்வொரு காலம் ஜே தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறீங்க என்ற முறையில் அப்போது மாதிரியே 1 2 3 4 5 பிரிண்ட் பண்ணும். அதோட இந்த சின்ன லூப் முடியுது. திருப்பி பெரிய லூப்பில் ஐ இப்போ 4 மாறும். 4 4 சின்னனோண்டு பார்க்க போய் அப்போ வெளியில் வந்துடும். அப்போ இதை நாங்கள் சேவ் பண்ணி ஒரு ரன் பண்ணி பார்த்தோம்டா. இதை ஏற்கனவே சேவ் பண்ணிட்டேன், நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். இதை ஏற்கனவே கம்பைல் பண்ணியும் வச்சிருக்கிறேன். இதை ரன் பண்ணி பார்த்தோம்டால் 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 இதுதான் இந்த அவுட்புட். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, இந்த ஜேக்கு பதிலாக ஐ போட்டால் என்ன வரும்? பிரிண்ட் பண்ணுற பேட்டர்ன்லேயே ஒரு மாற்றம் இல்லை, இதே தான் பிரிண்ட் பண்ண போகுது. பிரிண்ட் பண்ணுற பேட்டர்னில் மாற்றம் இல்லை. ஆனால் என்னத்தை பிரிண்ட் பண்ண போகுதுண்டா ஐயை. அப்போ 5 தரம் இந்த ஐயை பிரிண்ட் பண்ண போகுது. 5 தரமும் ஐயின்ற பெறுமதி ஒன்றா தான் இருந்திருக்கும். அப்போ 1 1 1 1 5 தரம் பிரிண்ட் பண்ணும். முதல் தரம் இந்த லூப்போடையக்க ரெண்டாந்தரம் ஐக்கு 2 எடுத்து கொண்டு வரைக்குள்ள புது லைனுக்கு ரங்கினதன் பிறகு திருப்பி இந்த ஜே லூப் 5 தரம் ஓடும். ஆனால் பிரிண்ட் பண்ண போகிறது ஐயின்ற பெறுமதி, அதாவது 2 தான் பிரிண்ட் பண்ண போகுது. அப்போ இங்கே 2 2 2 2 2 2 5 தரம் பிரிண்ட் பண்ணும். திருப்பி ஐக்குள்ள 3 எடுத்து கொண்டு வரைக்குள்ள புது லைனுக்கு ரங்கி இந்த ஜே லூப் 5 தரம் ஓடும். 5 தரமும் ஐயின்ற பெறுமதியை தான் பிரிண்ட் பண்ண போகுது. அப்போ ஐயின்ற பெறுமதி 3 முறையில் 3 3 3 3 3 வரும். இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ணிங்கண்டா, இதை சேவ் பண்ணி போட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணிங்கண்டா 1 1 1 1 2 2 2 2 3 3 3 3 வரும். இப்போ நாங்கள் அப்போ இந்த பெரிய லூப் வந்து 3 தரம் ஓடுது. ஒவ்வொரு தரம் அதை ஓடைக்குள்ளையும் சின்ன லூப் 5 தரம் ஓடி இருக்கு. இப்போ நான் சிம்பிளாக இந்த இந்த ஐக்கு பதிலாக இப்போ நான் ஒரு ஸ்டாரை போடுறேன்ட்டு வைப்பேன். என்னத்தை பிரிண்ட் பண்ணும்? அப்போதே ஐ இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணது. இப்போ அந்த இடம் எல்லாம் ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். அவுட்புட்டை பார்த்தா அதே மாதிரி தான் பெறும். இப்போ நம்பர்ஸ் வராது, அந்த இடத்துக்கு ஸ்டார்கள் விழும். அவ்வளோதான் வித்தியாசம். சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இந்த ஐக்கு இந்த ஜே லெஸ் தேன் 5 போட்டதுக்கு பதிலாக இந்த 5 பதிலாக 5 போட்டு ஐயை போட்டு வரேன். ஐயை அப்போ இந்த லூப்பை கவனித்து பாருங்க என்ன மாதிரி வேலை செய்ய போதுண்டா. இந்த அவுட்புட்டை மறப்பம். இந்த லூப் எப்படி வேலை செய்ய போதுண்டா, முதல் ஐக்குள்ள 1 வேல்யூ எடுத்துக்கொண்டு வரும். ஜே லூப் 1 ஆரம்பித்து ஐயை விட சின்னனாக இருக்கும்போது ஓடும். ஐயை விட சின்னனில் 7 இருக்கும்போது ஓடும். அப்போ ஐக்கு இப்போ 1 இருக்கிறபடியால் 1 விட சின்னனா இல்லை 7 இருக்கும்போது ஓடும்டா. இந்த லூப் எத்தனை நேரம் ஓடும்? ஒருக்கா தான் ஓடும். அப்போ ஒருக்கா ஓடி இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். அப்போ உங்களோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா முதல் ஒரு நியூ லைன் இருக்கிறபடியாக இங்கே புது லைனுக்கு ரங்கி ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். பிறகு புது லைனுக்கு ரங்கி இப்போ ஐயின்ற பெறுமதி உங்களுக்கு தெரியும், முன்னுக்கு 1 இருந்தது, இப்போ 2 ஆயிட்டுது. என்ன முறையில் இந்த லூப் இப்போ 2 தரம் ஓட போகுது. ஜே லெஸ் தேன் ஈக்குவல் டு ஐ என்று சொல்லியிருக்கிறீங்க. இப்போ ஜே முதல் 1 எடுத்துக்கொண்டு ஓடும், பிறகு 2 எடுத்துக்கொண்டும் ஓடும். அப்போ 2 தரம் ஓட போகுது. இப்போ 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். பிறகு மேலே போய் ஐயை 3 ஆக்கி போட்டு புது லைனுக்கு ரங்கி இந்த லூப் வேலை செய்ய வலிக்கிடுது. அப்போ புது லைனுக்கு ரங்கி அந்த லூப் வேலை செய்ய வலிக்கிடையில இந்த ஜே வந்து 1க்கு வேலை செய்யும், 2க்கு வேலை செய்யும், 3க்கும் வேலை செய்யும். ஏண்டா ஜே லெஸ் தேன் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ 3 தரம் இந்த லூப் வேலை செய்யும். 3 தரமும் நீங்கள் சொன்னது ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறீங்க. இதோட இந்த சின்ன லூப்பை விட்டு வெளியில் வந்து இந்த பெரிய லூப்பை விட்டும் வெளியில் வந்துடும். ஏன்னா இனி 3க்கு மேலே பெரிய லூப்பும் ஓடிலாது. அப்போ அவுட்புட்டை பார்த்தீங்கண்டா, இதன் அவுட்புட்டை பார்த்தீங்கண்டா, இதை நீங்கள் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கண்டா, இப்படி வரும்.
இந்த 4க்கு பதிலாக நாங்கள் கொஞ்சம் கூட பெறுமதியை போட்டோம்டா 9 என்று போட்டோம்ண்டு வைங்க. 9 லெஸ்ஸோ ஈக்குவல் டு போடுறோம்டா. இப்போ 1ல் இருந்து 9 வரைக்கும் ஓடுற மாதிரி போட்டோம்டா அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா 9 லைன் பிரிண்ட் பண்ண போது 9 லைன்லேயும் 1 2 3 4 ஸ்டார்கள் கூடி கூடி கொண்டு வரும். இதைத்தான் இந்த நோட்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கு. இந்த நோட்ஸில் உங்களுக்கு சொல்லப்பட்ட எக்ஸாம்பிள் இதுதான். இங்கே நெஸ்டட் ஃபோலூப் வச்சிருக்கிறோம். ஒரு ஃபோலூப்புக்குள்ள இன்னொரு ஃபோலூப் வேலை செய்திருக்குது. நெஸ்டட் ஃபோலூப்னு சொல்கிறாங்க. இதை தவிர இந்த நோட்ஸில் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நெஸ்டட் ஃபோலூப்புகளில் பிரேக் என்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் நாங்கள். பிரேக் என்ற கீவேர்டோட லேபல் போட்டு யூஸ் பண்ணுறோம் நாங்கள். மற்ற கண்டினியூ என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். பிரேக் கண்டா என்ன செய்யணும்டா, உதாரணமாக இந்த உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோலூப்புக்குள்ள சின்ன ஃபோலூப் ஒன்று டாக். அப்போ இந்த பிரேக் என்ன செய்யும்டா நிற்கிற லூப்பை விட்டு வெளியில் வரும். அதாவது இப்போ எந்த லூப்புக்கு நிற்கிறீங்களோ அந்த லூப்பை விட்டு வெளியில் வரும். இப்போ இந்த உதாரணத்தில் முதல்ல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யுது, அப்புறம் இந்த ஃபோலூப்புக்கு வருது, இதில் ஸ்டார்ட் பண்ணுது, இதில் ஏதோ ஸ்டேட்மெண்ட் செய்யுது, இந்த ஃபோலூப்பை வருது, இதில் இந்த கேர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணப்படுது, இதில் முதலாவது ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யுது. இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் கிடக்கு. இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷனோ தெரியாது. அந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் தான் பிரேக் பண்ண சொல்லி கிடக்கு. இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் பிரேக் பண்ணி நிற்கிற லூப்பை விட்டு வெளியில் வரும். அவ்வளோதான். பிறகு தொடர்ந்து பெரிய லூப் வேலை செய்வோம். நிற்கிற லூப் சின்ன லூப்புக்கு தான் பிரேக் கிடக்கு. அவதான் விட்டு வெளியில் வரும். ஆனால் பெரிய லூப் விட்டு வெளியில் போகாது. இப்போ திருப்பி பெரிய லூப் வேலை செய்யுது, திருப்பி வந்து இந்த சின்ன லூப்புக்கு இறங்கும் பழையபடி. இந்த சின்ன லூப் பழையபடி வேலை செய்யும். சில நேரம் இந்த கண்டிஷன் உண்மையானா மட்டும் இந்த சின்ன லூப் விட்டு வெளியில் வரும். அது பிரேக் மட்டும் பாவச்சிங்கண்டா. இங்கே ரெண்டாவது உதாரணத்தில் ஒவ்வொரு இந்த ஃபோலூப்புக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். இந்த ஃபோலூப்புக்கு மேலே என்ன பேர் வேணும்னாலும் வைக்கலாம். சும்மா ஆப்பிள் ஆரஞ்ச் மேங்கோன்னு வைக்கலாம். ஆனால் லூப் ஒன் லேபல்னு இங்கே பேர் வச்சிருக்கிறோம். அது என்னென்று பேருண்டு அடையாளம் காண்றாண்டா இதில் ஏதாவது எழுதி போட்டு டக் பக்கத்தில் ஒரு கோலன் போட்டுவிட்டீங்கன்னா லேபல்ன்ற அர்த்தம். அப்போ இந்த பெரிய லூப்பின் லேபல் வந்து லூப் ஒன் லேபல். அப்போ இங்கே அப்போது மாதிரி அதே உதாரணம் தான். ஆனால் இந்த கண்டிஷன் உண்மையான பிரேக் லூப் ஒன் லேபல்ன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ பிரேக் பண்ணி நீங்கள் லூப் ஒன் லேபல்ன்ட்டு எதுக்கு பேர் வச்சிங்களோ அந்த லூப்பை விட்டு வெளியில் போகும். இது பெரிய லூப்புக்கு நீங்கள் வச்சபடியா அந்த பெரிய லூப்பை விட்டு வெளியில் போகும். இப்போ நீங்கள் விரும்பின லூப்பை விட்டு வெளியில் போக வைக்கலாம். அது உண்டு. அடுத்தது கண்டினியூ என்ற ஸ்டேட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா லூப் ஒன்று வேலை செய்து கொண்டு இருக்க இடையில இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுருக்கீங்க. இந்த கண்டிஷன் உண்மையானா கண்டினியூ பண்ண சொல்லி. கண்டினியூ என்ன செய்யுமென்றால் அந்த லூப்பை விட்டு வெளியில் போகாது. ஆனால் அந்த லூப்பில் அந்த நீங்கள் கண்டினியூ போட்ட இடத்தோட நிப்பாட்டி போட்டு இந்த லூப்பை தொடர்ந்து அடுத்த தரம் இட்ரேட் பண்ணும். இட்ரேட் பண்ணி கிழக்கு ஓடிக்கொண்டு வரும். ஓடிக்கொண்டு இந்த கண்டிஷனை பார்க்கும். இந்த கண்டிஷன் உண்மையாண்டா தான் கண்டினியூ, பொய்யா இருந்தால் தொடர்ந்து அடுத்தடுத்த லைன் அந்த லூப்பின் மிச்ச லைன் எல்லாம் வேலை செய்யும். இந்த லூப்பின் மிச்ச லைன் எல்லாம் வேலை செய்யும். இந்த லூப் முழுமையாக ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தா ஏனண்டா நீங்கள் சொல்லிக்கிட்டாக்கு இந்த கண்டிஷன் உண்மையானா தான் கண்டினியூ பண்ண சொல்லி. இப்போ கண்டினியூ அண்டது எக்ஸிக்யூட் ஆக என்ன நடக்கும்னா லூப் தொடர்ந்து வேலை செய்யும். ஆனால் அந்த புள்ளியோட கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஒன்றை செய்யாமல் விட்டுட்டு லூப்பை ஆரம்பிக்கும் திருப்பி. இது கண்டினியூ. இப்போ இந்த ப்ரைம் நம்பர் காண்றதுக்காக இந்த என்னென்னு சொல்கிறோம் பிரேக் பாவிச்சிருக்கிறோம். இதில் பிரைமண்டா முதன்மையன் தன்னாலையும் ஒன்றாலையும் மட்டும் முழுமையாக வகுப்படக்கூடிய எந்த ஒரு இலக்கமும் முதன்மையன். அப்படி முதன்மை எண்களை பிரிண்ட் பண்ணியிருக்கு. இந்த உதாரணத்தில் 2ல் தொடங்கி 19 வரைக்கும், அதாவது 20க்குட்பட்ட முதன்மை எண்களை பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் எழுதப்பட்டிருக்குது. இந்த ப்ரோக்ராம் ஒருக்கா ட்ரை ரன் போட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் லூப் என்ற பாடத்தை படித்ததுக்கான பிரயோசனம் உங்களுக்கு கிடைக்கும். லூப் என்ற பாடம் அதில் பார்த்தீங்கன்னா லூப்புக்குள்ள லூப் நெஸ்டட் லூப் எல்லாம் பாவிச்சிருக்கிறோம், பிரேக் பாவிச்சிருக்கிறோம், இஃப் பாவிச்சிருக்கிறோம். படித்த அவ்வளோ விஷயமும் அதில் கவர் பண்ணப்பட்டிருக்கிற முறையில் இந்த உதாரணத்தை நீங்களாக விளங்கி எடுத்து இதில் என்னென்று அவுட்புட்டும் தந்துருக்குது, இது என்னென்று இது வேலை செய்யுதுன்றதை விளங்கி எடுத்தீங்களா தான் உண்மையாக நீங்கள் லூப் படித்ததுன்ற விளக்கம் தெரியும். இதில் முக்கியமாக ஐஏஜேஆல பிரித்து வர மீதி காண்றதுக்கு இந்த அடையாளம் பாய்பட்டுருக்குது. அதை பார்த்து கொள்ளணும்.
நான் இதை விளங்கப்படுத்த மாட்டேன்.